சார், யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர். இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்றா. வணக்கம் சார். வணக்கம்யா. சார், இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினான், கொடுத்துருவான். என்னடா இவன்னு பிரிச்சு பேசுற? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ 2 பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல அடிச்சு இழுத்துக்கிட்டு போடுவேன். என்னது இந்த கைய வச்சுட்டு பேசுற பேச்சா இது? நான் மாறுகளை சொன்னால அதான் முடியும். You are talking too much. என்னங்க too much? We talk 3 much, 4 much. No much. இங்கிலீஷ்ல கேட்டா குடுத்துருன்னு நினைக்கிறியா? இங்கிலீஷ்லயே சொல்றோம். நோ. நான் சொல்றேன் இல்ல, நஹி, லேது. அவருண்டே. அப்போ நீங்க தவணை பாக்கியே தர போறது இல்ல. சரி, வந்ததுக்கு மாட்டியாவது பாத்துட்டு போறேன். நீங்க மாட்ட பார்க்க முடியாது. ஏன்? நாங்க மாட்ட பீரோல வச்சு பூட்டிட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு. டேய், இவன் உளறாங்க. எங்களுக்கு வாங்கும் போது நம்ம ஆசை தாங்க இருந்துச்சு. ஆனா மாடு கறக்கலையே. வாங்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும். கறக்கிற அறிவா? அது மாட்டுக்கு தானே இருக்கணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், நான் வரேன். இப்ப பேசுறது தெம்பு இல்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்கூட்டர் வாங்கும் போது ஸ்டார்ட் பண்ற அறிவும் வேணும். கொஞ்சம் உதங்களே. தள்ளு, வாரிட்டு போங்க. இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்தது. என்னயா, நேத்து 6 லிட்டர் கறந்தையா? இன்னைக்கு சனிக்கிழமை அரைநாள் இல்லையா, அதான் பாதியா கறந்துருக்கு. அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கறக்காதுன்றியா? ஏங்க கொஞ்சம் அழுத்தி கறந்து பாருங்களேன். ஐட்டி கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். பிளட் பேங்க்ல வித்துருவோம். யோ, கூலிய குடியா? கூலியா? நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் வரேன். யோ யோ எத்திராஜே, எங்க பாலோட எங்கேயே போற? 2 நாளா கூலி பாக்கி, அதுக்கு பதிலா பால் எடுத்துன்னு வீட்டுக்கு போறேன். உன் மாட்டுல கூட பாலை கறந்துடலாம்யா. உன்கிட்ட பணம் கறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கோனார் சொன்னாரு. கரெக்ட் தான். கூலிக்கு தான் பால், கோவலையில எடுத்து போற வட்டி. ஏய், அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் பண்ணாக்க எடுத்து போடு. ரொம்ப பசியா இருந்ததுன்னு நானே சாப்பிட்டேன். அதான் நான் தேடினப்ப கிடைக்கல. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு பியூன் வேலை பாக்குறமேன்னு வருத்தப்பட்டேன். அதுவும் போச்சு. அப்புறம் மாடு மேய்ச்சோம், அதுவும் போச்சு. நான் நினைக்கிறேன்டா, உன் கூட சேர்ந்ததுல இருந்தா எனக்கு இப்படி ஆகுது. அதனால உன் ஜாதகத்துல என்ன தகராறு இருக்குமா? நான் கூட தான் SLC படிச்சுட்டு டெய்லி சாணி வாடுறேன். என்ன பண்ண சொல்ற? என்னெல்லாம் கனவு கண்டும். டெல்லி பசு, பாம்பே பசு, கல்கட்டா பசு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. அதோட குரலை பாத்தியா? சாணிய. அந்த அருவாளா ஒரே போட போட்டுறேன். டேய், அப்படி எல்லாம் பண்ணிடாதடா. கடன் என் பேர்ல வாங்கி இருக்கு. ஐயா, 2 டெல்லி பசு விலைக்கு வந்திருக்கு. கோலார் அமைச்சர். அப்படிங்களா? உட்காருங்க. டெல்லி பசு விடாத. அடி பசு, நீ வெட்டிடுவேன். அடி. யோ கோனார, 20 லிட்டர் பால் கறக்கணும். அண்ட புழு அந்த மாட்டை எங்களுக்கு வித்தியே. அது 6 லிட்டர் தான் கறக்கு தெரியுமா? இன்னைக்கு 3 லிட்டர் தான். ஏன் இந்த அப்பாவிங்களை ஏமாத்தின? இந்த கல்லையும் போடுறேன். அது டெல்லி பஸ், ஊருக்கும் புதுசு, பாஷையும் புதுசு. இப்ப அப்படித்தான் வெக்கப்படும். பழக பழக சரியா போயிடும். ஏன்டா சின்ன சைஸ் கல்லு கிடைக்கல? யோ, அனாவசியமா பேசாதீயா. எங்க மாட்டை எடுத்துட்டு 10,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடு. என்னடா மிரட்டுறீங்க? வியாபாரம் முடிஞ்சதுதான். வேணும்னா கோர்ட்ல கேஸ் போடுங்கடா. யோ, இப்ப நான் உன்னை கொன்னுறேன், என் மேல கேஸ் போடு. அதுவும் சரிதான். நான் சொல்றத கேளுங்கடா. எவனாவது ஏமாந்தவங்கிட்ட மாட்டை வித்துட்டு ஊரை விட்டு ஓடி இருக்கடா. ஏயோ, பேங்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு இப்படி ஊரை விட்டு ஓட சொல்ற நியாயமா இது? புரியாதவனா இருக்கிறியே. நானே வேற ஊரு பேங்க்ல கடனை வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊரு கொடி வந்துட்டேன். உன்னை கொல்றதுல தப்பே. கை வைக்காதீங்க. சிலுக்கு மாறிங்க. அதை போய் தொட்டு பாக்குறீங்க. தொட்டு பார்த்தாங்க வியாபாரம் பண்ண முடியும். நாங்க பட்டு மாதிரி வளர்க்குறேங்க. நான் பிகாம் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்குங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர், மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா 20 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி, அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பாலை கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு? கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 ரூபாய் அனுச்சே. சரி விடுங்க. அவன் 14,000 வேணா, என் 10,000 வேணா. நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி. இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பாக்கி 2,000 ரூபாய். இந்த சட்டையை வச்சுங்க, கொண்டாந்து தரேன். கொடையும் இருக்கட்டும். வச்சுக்க.
என்னடா 2000 ரூபாய்க்காக சட்டியும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே, இந்த 2 மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா, இவனை விட மடை நமக்கு இந்தியாவிலே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு. ஓட்டு வரானா? டேய், இனிமே நமக்கு உள்நாடுலாம் சரிப்பட்டு வராது. அதனால கள்ளத்தோணி ஏறி துபாய்க்கு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். துபாயா? அப்ப பேங்க்ல வாயில கடன்லாம்? கவலைப்படாத, திரும்பி வந்து கடன் அடிச்சு நம்ம புதுசா ஒரு பேங்க் ஆரம்பிச்சிடலாம். என்னடா அது வந்து என்ன வந்து போயின்னு, நம்ம 2 பேரும் துபாய் போறதுக்கு கஜா மூலியமா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். யார் அந்த கஜா? ஏன் கஜா என்ன துபாய்க்கு கள்ளத்தோணில போலான்னு சொல்றீங்களே, ஒழுங்கா பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு போக முடியாதா? யாராவன் பாஸ்போர்ட் விசாவை எடுத்துட்டு துபாய் போனா ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் வேணும். அதுவும் இல்லாம ஒரு வருஷம் ஆகும்டா. 5,000 ரூபாய் துபாய் கூட்டு போறதுக்கு அண்ணன் விட்டா வேற ஆள் யாரு? அப்ப துபாயில இறங்கினோன்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊர்னா 1 2 3 ஜெயில கம்பி எண்ணுவோம். துபாயில ஏக் தோ தீன்னு கம்பி எண்டு போவோம். ஏக் தோ தீனா தெலுங்க? நீ அப்பப்ப SLCங்கிறத காட்டுற. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன எங்க பேச விட்டீங்க? பேசுங்க. பாருங்க, துபாய் நாட்டுல போலீஸ் எங்க இருக்கு எங்க இல்ல எல்லாம் எனக்கு அத்துப்படி. போலீஸ் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து இறக்கி விட்டுறேன். இதை விட என்னடா வேணும்? ஏன்னா எங்களை யாராவது பாத்துட்டாங்கன்னா சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க முதல்ல சலாம் அலைக்கும் சொல்லிட்டாங்கன்னா கும் கும்னு நீங்க சொல்லுங்க. டேய் கும் கும், டேய் கும் கும். இந்த பாருங்க, புதன்கிழமை நைட்டு ஸ்டீம் போட் கிளம்புது. நீங்க மறக்காம 2 அரபு ட்ரெஸ் கொண்டு வந்துருங்க. துபாயில இருக்கிற தமிழர்கள்ல பாதி பேர் நான் அனுப்புறவங்க தான். நீங்க அங்க இறங்கணும்னு என் பேரை சொல்லுங்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. நான் அப்பவே சொல்ல, அண்ணா மட்டும் துபாயில எலெக்ஷன்ல நின்னாரு. இவர் இறக்கி விட்டு அவங்க ஓட்டு போட்டாலே போதும், இவர் முதலமைச்சராகவே ஆயிடுவாரு. அப்ப நீங்க ஏன் எங்களோட துபாய் வரக்கூடாது? எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு கடைசி தோணியில நான் மட்டும் தனியா வரேன். இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. பேச்சு எப்ப மவனா? ஊர்ல இருந்து எப்ப வந்த? இப்படி வா. இப்பதான் வரேன். நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சௌக்கியமா இருக்கிறேன். மணி, உங்க அம்மாவை தங்கச்சி புருஷனும் சீரா கவனிக்கிறது இல்லப்பா. தண்டச்சோறுன்னு சொல்றாங்கப்பா. உங்க அம்மா மாடா உழைக்கிறாங்க, அனாவசியமா பேசுறாங்கப்பா. அவங்க பாவம் உங்க அம்மா. நீதான் சம்பாதிக்கிற புள்ளையாச்சே, உங்க ஆத்தா ஊர்ல கொண்டு வச்சு கூடாது. பெத்தவளை கவனிக்காத புள்ள உருப்படவே உருப்படாது. ஏமா, இவ்வளவு துணியே நீ ஒண்டியமா துவைக்கிறியே, உனக்கு கஷ்டமா இல்ல? இதுல என்னமா கஷ்டம்? இல்ல மக புடவைய துவைச்சா கூட பரவாயில்ல, மருமகன் வேஷ்டியையும் துவைக்கிறியேமா, அதுல என்ன தப்பு? என் மக பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு டவுன்ல பெரிய வேலையில இருக்கான். மாசம் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா போதும், 500 ரூபாய் டானு மணி ஆர்டர்ல வந்துரும் தெரியுமா? என்னவோமா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் வரேன். மணி, நீ எப்படா வந்த? இப்ப என்ன பத்தி பெருமையா அவங்க கிட்ட ரீல் விட்டு இருந்தியே, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அதெல்லாம் போகட்டும். ஏண்டா, முன்ன மாதிரி ஏன் அடிக்கடி லெட்டர் கூட போடுறது இல்ல? ஒரு 25 பைசா லெட்டர் கூட உனக்கு நான் போட முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்கேமா. இந்த லட்சத்துல நான் உனக்கு மாசம் 500 ரூபாய் மணி ஆர்டர் பண்றதை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கல. இருந்த பியூன் வேலையும் போயிருச்சு. எனக்கு டவுன்ல சரிப்பட்டு வரலாமா, பேசாம துபாய் எதனா போயிடலான்னு இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் வேணாண்டா. நீ டவுன்ல இருக்கிறதே எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. பேசாம 2 பசுமாடு வாங்கி இங்கேயே பால் வியாபாரம் பண்ணலாம்டா. கடைசி அதையும் பண்ணி பார்த்தாச்சு, புண்ணாக்கு தின்னதான் மிச்சம். டேய், கடைசி காலத்துல நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற. நீ கொல்லி போட்டாதான் என் கட்டு வேகுண்டா. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். தங்கச்சியும் மாப்பிள்ளையும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா கவனிக்கிறாங்களே. அதுவும் மாப்பிள்ளைக்கு என் மேல ரொம்ப உசுரு. வேலையில இருந்து வரும்போது அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு தான் கேட்பாரு. எப்படி நான் மாசம் 500 ரூபாய் பணம் அனுப்புறேன்னு பக்கத்து வீட்டுக்காரி சொல்லிட்டு இருந்தியே, இதுவும் அதே மாதிரி தானே? மா, நீ என்னை விட நல்லாவே போய் சொல்றமா. நான் வரமா. டேய், ஏதாவது சாப்பிட்டு போடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. உன் தங்கச்சி சமையல் ரூபா பூட்டி வைக்கலடா, ஏதாவது செஞ்சு தரேன்டா. நீ அப்படி எதுவும் செஞ்சிட மாட்டேங்கிற தைரியத்தில் தான் அவ பூட்டி வைக்கல. அதை கெடுத்துறாத. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. இதை விட எனக்கு பெரிய சாப்பாடே இல்லம்மா. நான் வரேன். ரெடியா? பணம் ரெடியா? இந்த அரபு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாதி பொட்டி அதுவே அடைச்சிருக்குது. நீச்சல் தெரியுமா? நீச்சலா? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உனக்கு நீச்சல் தெரியுமா? உனக்கும் தெரியாதா? ஐயோ, நீச்சல் தெரியாதா? கத்துக்குங்க, அடுத்த மாசம் போலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க நீந்திடுறோங்க, கவலையே படாதீங்க.
நல்ல அலை அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்துற. நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும். என்ன துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூக்கி முடிச்சா துபாய் அவ்வளவு சீக்கிரமா போயிடும்? இல்லடா அண்ணா அவளை வேகமா ஓகே. இத பாருங்க, நாங்க கொஞ்சம் கண்ணா கூட எழுத்து விட்டுருங்க, இல்லன்னா போட் அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும். ஏன்டா எஸ்எல்சி கடல்ல எதிரா ஸ்டாப்பிங் இருந்தா மூழ்கிடாது? ஐயோ இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. வாங்க இந்த பாருங்க, நீங்க எங்கேயே உட்கார்ந்துருங்க. தூக்கம் வந்தா படுத்து தூங்க. யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கண்ணே. கஜாக்கா தோஸ். கஜாக்கா தோஸ் தங்கமான மனுஷன்ல என்ன இல்லையா? ஏய் இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஏண்டா முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது எதுக்கு ஒரு நேரம் வர வேணா? ஓ எந்திரிக்க எந்திரிக்க, துபாய் வந்துருச்சு. துபாயா? அதுக்குள்ளயா? நான் போட்ட வேகமா ஓட்டினேன், அதுவும் குறுக்கு வழியில போனேன். தேடி பாத்தியா? இது பாருங்க, பொழுது விடிஞ்சு முகம் தெரியறதுக்குள்ள கடல்ல குதிச்சு கரைக்கு போயிடுங்க. கஜா உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க மட்டும் துபாய் போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோம், உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அண்ணே எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க தானே எங்களுக்கு கடவுள். உங்களுக்காக பாத்தியாலாம் ஓதுறோம். இந்த பாருங்க, பொட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. போட்ட நிப்பாட்டம் குதிச்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். மூக்க பிடிச்சு குதிரா. யா பொழுதே. யா அல்லாஹ். சீக்கிரம் வாடா, அண்ணன் நடக்குது. என்னடா அவசரம்? அவசரமா? துபாய் போலீஸ் நம்மள இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்க, கம்பி என்ன வேண்டியதுதான். முதல்ல அரபு ட்ரெஸ் மாட்டிக்கோ. ஏண்டா தண்ணியில வந்திருக்கோமே, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது? எஸ்எல்சி இப்படி கேப்பன்னுதான் பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சிட்டேன். நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது, படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்க. ஓகே. ஏண்டா என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பேக் மாதிரி இருக்கு. கோச்சுக்காதடா டேய். ஏண்டா துபாய் பீச்ல என்ன கல்லுங்களா இருக்குது, ஒருத்தர் சிலையும் காணா? செல வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். அதான் நாம வந்துட்டுமே, வச்சிருவாங்க. இல்ல நம்ம யாருக்காவது வச்சிருவோம். டேய், அவங்க 2 பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா. அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை. ஒருவேளை நம்மள புடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்க. அதான் இவ்வளவு கல்லா இருக்கா? பயந்தவங்க பாக்குறதெல்லாம் பேயா தான் தெரியும். நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி புழைக்கிறதுக்கு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க. இன்னும் ட்ரெஸ் கிடைக்கலையே என்னவோ. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ, நான் பணம் சம்பாரிச்சு லெட்டர் போடுறேன். ஏய் நானும் வரேன்டா. குரங்கு பசங்க என்ன வேகமா ஏறாங்க பாரு. என்ன இருக்காதா? உள்ள வாங்கடா. என்ன விக்டர், போன காரியம் சக்சஸ் தானே? சக்சஸ் தான். ஆனா பெட்டி மாற்றின சமயத்து போலீஸ் வந்து. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம சிக்னல் பிரகாரம் ஒருத்தன் வாயில சிகரெட் எடுத்து வச்சான், நான் 10 வச்சேன், பொட்டியை மாத்திக்கிட்டோம். நம்ம கிட்ட இருந்த சரக்கு பொட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு
அவங்க கிட்ட இருந்த தங்க கட்டி போட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். അപ്പോഴാണ് പോലീസ് സൈറൻ കേട്ടത്. ആ കൺഫ്യൂഷനില് ഞാൻ ഭയന്നു പോയി. அது அந்த நேரத்துல போலீஸ் அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பொட்டிய குடியா இந்தாங்க. சட்டி பனியனு என்னடா அது? சிக்னல் எல்லாம் கரெக்டா இருந்து சிக்னல் ஆவது புடலங்காவாது. தங்க கட்டி எங்கடா? ഒരാള് വായിൽ സിഗരറ്റ് വെച്ചു, അത് ഇവൻ പത്ത വെച്ചു. வச்சா ஷடா. எஸ் மாசுலாமணி ஸ்பீக்கிங். யாரு? முத்துவா? என்னடா விஷயம்? நிஜமாவா? ஓ மை காட். 7 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தங்க கட்டிகளை வச்சிருந்ததா 2 அராப்ஸ போலீஸ் பிடிச்சிட்டாங்கடா. അപ്പൊ ഞങ്ങൾ കണ്ട രണ്ടാളും போடா ஃபூல்ஸ். 10 வருஷமா என்னோட பழகியும் இன்னும் சரியா தொழில புரிஞ்சுக்கலையாடா? நீங்க பார்த்த 2 பேரும் அராப்ஸ் இல்லடா, சிஐடிஸ். சீடிங்களா? சாதாரண சிஐடி இல்லடா, ரொம்ப புத்திசாலித்தனமான சிஐடிங்க. நம்ம ரகசிய சிக்னலை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட இருந்த 7 லட்சம் ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. பொட்டிய மாத்தினதுக்கு அப்புறம் எங்க பின்னாடி ஓடியாந்தாங்களே. ஓடி வரலடா, உங்களை பிடிக்க வந்திருக்கானுங்க. நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்ல உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டுப்பேன். ബോസ്, ഇനി നമുക്ക് എന്ത് ചെയ്യാം? முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில போங்க, அப்புறமா யோசிக்கலாம். எதுக்குடா அவங்க 2 பேரும் நம்ம பொட்டியை பிடிங்கிட்டு ஓடுனாங்க? நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் அவனுக்கிட்ட இருந்திருக்காதுடா. அவன் இப்ப என்ன செய்யலாம்? நேரா ஊருக்குள்ள போவோம். ஒரிஜினல் ஷேக் கூடிய நட ஓட்ட பாவனை எல்லாம் கவனிச்சு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். யாரோ ஷேக்க புடிச்சு நைஸா அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சிருவோமா? ஏய், துபாயில தண்டனை எல்லாம் வேற மாதிரி தெரியுமா? ஐயோ, எவ்வளவு அழகான ஊர். நம்ம ஊரும் இருக்குதே, எவ்வளவு பெரிய கடலு, அதுல கப்பல்லாம் வேற இருக்குடா. நாம 10,000 ரூபாய் செலவிச்சது வீண் போகல. டேய், சும்மா சொல்லக்கூடாது. கஜா நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு பாத்தியா? கஜா, நீ தெய்வம் பா. போலாம். இங்க பஸ் லாரி எல்லாத்துலயும் மலையாளத்துல எழுதிருக்காங்களேடா. மாடையா, உனக்கு முன்னாடியே நான் பாத்துட்டேன்டா. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 4 பேர் துபாய் வராங்கண்ணா. கேரளால இருந்து 400 பேர் வராங்கடா. ஓ அப்படியா? ஏய், என்னடா இது? துபாயில நம்மள தவிர யாருமே அரபு ட்ரெஸ் போடல. ஒருவேளை துபாயில இன்னைக்கு லீவா இருக்குமோ? மாடையா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. என்னடா 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு சந்தேகமா இருக்குன்ற? பேசாம வா. ஏய், என்னடா அது? லுங்கிலாம் கத்துக்கிறாங்க. இது துபாய் தானா? அதோ பாரு, ஒரு அம்மா வேஷ்டி கட்டின்னு வராங்க. இங்க பாரு. ஐயோ, மோசம் போயிட்டுமே. இது கொச்சின்னு. டேய், அந்த கஜா கம்னாட்டி நம்மள ஏமாத்திட்டான்டா. அப்போ நான் கொடுத்த 10,000 ரூபாய் காலியா? அந்த கஜா மட்டும் என் கையில கிடைக்கிட்டோம். பட்டாடா. ஏய், அவனை திட்டி என்னடா பிரயோஜனம்? நமக்கு எங்க போச்சு புத்தி? நமக்கு என்னடா நமக்கு? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க, பூகோளமே படிச்சது கிடையாதா? துபாயில எதுடா கொச்சின்? சரி, நான் தான் வந்துட்டேன் தெரியாம. நீ எதுக்கு வந்த? துட்டாசை தானே? விதிடா விதி. பசுவை வித்து பேங்கை ஏமாத்தி கடல்ல குதிச்சு இவ்வளவும் பண்ணி கேரளாவுக்கா வந்திருக்கோம். இப்ப என்னடா பண்றது? முதல்ல ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்டா. ஓ, என்னடா இது? துபாய் ஹோட்டல் மாதிரியே இருக்குதே. இதுவும் துபாய் மாதிரி தான்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல துபாய்க்காரங்க கள்ளத்தோணி ஏறி கேரளா வந்தாலும் ஆச்சரியம் இல்ல. உள்ள போலாம் வா. Assalamu alaikum. Assalamu alaikum. May I help you, sir? We are from Dubai. We want double room. Now urgent bathroom. Dubai SLC. Sure, that way.
தேங்க்யூ. விஷ் யூ த சேம். தேங்க்யூ. இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களே. അയ്യോ பாஸ் பாஸ் அவர் வீடு வந்துட்டு. அந்த சிஐடிங்க நாம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அத உங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணதான் ஓடியாந்தோம். என்ன எச்சரிச்சது போதும், நீங்க எச்சரிக்கையா நடந்துங்க. டேய், அவனுங்க கண்ணில் படாம எங்கேயாவது ஓடி போங்க. போங்கடாமா. ஏண்டா பொட்டியை கொடுத்தாங்க, மடப்பசுக்கு சாவியை கொடுக்க கூடாது? சேரகரம் பார். மெல்ல மெல்ல. டேய், பயணி ஆண்டு விபூதி மாதிரி இருக்கு. சிசி இல்லடா, இது உப்பு. என்னடா? டேய், இது போதை மருந்து, மயக்க வஸ்துடா. ஆமா, அவங்க நம்மள மயக்கி என்ன செய்ய போறாங்க? கற்பழிக்க போறாங்க. போடா. டேய், இது வெள்ள அபின். கொஞ்சோண்டு இது நாக்குல தடவனா போதும், 4 நாளைக்கு சுரணியே இருக்காது. இதை இவனுக்கு வெளிநாடு கடத்துறானுங்க போல இருக்கு. அதான் ஆள் மாதிரி நம்ம கையில கொடுத்துட்டானுங்க. நீ சொல்றத பார்த்தா இது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. ஆமாண்டா, இந்த பொட்டியில இருக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 லட்சம் போகும். 7 லட்சமா? இதை நாம வித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு 7 வருஷம், எனக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். மரியாதையா போலீஸ் எடுத்து கொடுத்துருவோம். அவங்களா பார்த்து ரிவார்டு எதனா கொடுப்பாங்க. ஏய், உள்ளுக்கு எதனா ட்ரெஸ் போட்டுருக்கல? இருக்கு. പെട്ടിയുമായിട്ട് ബാത്റൂമിൽ ഇത്ര നേരം എന്തെടുക്കായിരുന്നു? பாத்ரூம்ல என்ன செய்வாங்க? அசிங்கமெல்லாம் கேக்குறாங்க. ஊனு கழிங்க. பாத்ரூம்ல ஊனு கழிக்குது. வேற எங்க கழியுது? എന്താടാ പറഞ്ഞ പട്ടിയുടെ മോനെ? என்ன பட்டி மோனா? எங்க அப்பா பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? பட்டாபி சுருக்கி பட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. பட்டினா நாயின்னு அர்த்தம்டா. நீ பொட்டி தூக்கினு வா. വിക്ടർ, ഇവര് സാധാരണ ആൾക്കാരല്ല, വലിയ തന്ത്രശാലികളാണ്. 5 நிமிஷத்துல அராபு ட்ரெஸ்ல இருந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்துட்டானுங்க. எப்ப மாட்டுவோம் அவனு பயமா இருக்குடா. നീ ശബ്ദം വാടാ. பத்தியா, இதுக்குதான் நான் போய் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டான்னு. இப்ப நாம தான் தயாரிச்சிருப்போம்னு அவர் சந்தேகப்படுறாரு. அப்ப உனக்கு நிச்சயமா ஜெயில் தான். எனக்கா? நமக்குடா. ഇൻസ്പെക്ടർ ഇപ്പൊ വരും. ഓ, നിങ്ങൾക്ക് കുടിക്കാൻ എന്തെങ്കിലും വേണോ? ആ பாட்டில் பிராண்டி. அடச்சி, பீர் போதும் சார். എന്താ എന്താ? இல்ல சார், இவன் கலவரத்தில் ஒளறி. தொப்பிடா. ഗുരുവായൂരപ്പാ. Yes, sir. All right. Okay, sir. நீங்க தமிழர்களா? பச்சை தமிழர்கள் சார். இங்க எதுக்காக வந்தீங்க? சார் நம்ம கஜா இல்ல துபாய்க்கு. சார், அவன் வளர்றான். இந்த பாய் கடையில ஒரு டெய்லர் கிட்ட இவன் காஜா எடுத்திருந்தான். அததான் பயத்துல மாத்தி சொல்றான். சொல்ல வேண்டியத தைரியமா சொல்லுங்க. சொல்ற? அண்ணே, இல்ல சார், நாங்க 2 பேரும் பீச் பக்கம் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தோம் சார். 2 தடினு இந்த பொட்டி கொண்டு வந்து கொடுத்து போயிட்டானுங்க சார். மத்ததெல்லாம் அந்த அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன். நாங்க வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. நீங்க கொண்டு வந்தது என்ன தெரியுமா? அபின். நான் அப்பவே சொல்லல. பாத்ரூம்ல வச்சு சொன்னேன். பயங்கரமான போதைப் பொருள், விலையும் அதிகம். நம்ம என்ன வியாபாரமா பேச போறோம்? நீங்களே வச்சீங்க. நாங்க வரட்டுமா? யோ இரியா. புரியுது சார், அவர் தானே. அதுக்கு என்ன அவசரம்? நாங்க மெதுவா வந்து வாங்கிக்கிறோம். அது இல்லப்பா, நீங்க இங்க இருந்து வெளியில போக முடியாது. நீங்க வெளியில போகணும்னா யாராவது உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும். உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? சார், நாங்க இப்பதான் கேரளாக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். எங்களுக்கு யார தெரியும்? எவன் சார் எங்களுக்கு ஜாமீன் கொடுப்பான்? லுக் ஹியர், சட்டபூர்வமா செய்ய வேண்டிய சில கடமைகள் எங்களுக்கு இருக்கு. நாளைக்கு இந்த ஸ்மக்லர்ஸ் நாங்க அரெஸ்ட் பண்ணா நீங்க தானே வந்து அடையாளம் காட்டணும். ஆகையினால ஜாமீன் இல்லாம உங்களை வெளியில விட முடியாது.
சார் ஒண்ணு செய்யலாம், நீங்களே எங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருங்க, நாங்க வேணா உங்க வீட்டுல தங்கிக்கிறோம். நல்லா இருக்கு. கேஸ டீல் பண்ற நானே உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது. வேற யாராவது இருந்தா யோசிச்சு சொல்லுங்க. ஞாபகம் வந்துருச்சு சார். ஊர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்ணாயர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இந்த ஊர்ல தான் எங்கேயே டாக்ஸி ஓட்டுறாரு. அவரை பிடிச்சோம்னா எங்களுக்கு ஜாமீன் கொடுப்பாரு சார். டாக்ஸி டிரைவர் தானே, கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம் வா. சந்தேகமே இல்ல, அவங்க சிஐடிஸ் தான். இன்ஸ்பெக்டரோட சரி சமமா உட்கார்ந்து வரத பாரு. போடா. பேப்பர் அப்புறம் படிக்கலாம், வண்டி அடியா. கொஞ்சம் வேகம் ஸ்டார்ட் செய்து வண்டி எடுக்க. இரியா, ஸ்டார்ட் பண்ண வேணாமா? எங்க போகணும்? எங்க வேணா போ. எங்க வேணாலும் போகவா? சார் அவர் தான் சார் கண்ணாயிரம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சார் ஜீப்ல போய் பிடிக்கலாம் வாங்க. Correct. பின்னால ஏரியா. ரைட் ரைட். டாக்ஸி ஃபாலோ பண்ணு. குயிக். எப்படி போகணும்? லெஃப்ட்ல ஓடியா. ரைட்ல விடு. என்னப்பா ஒருத்தர் லெஃப்ட்ங்கிறீங்க, ஒருத்தர் ரைட்டுங்கிறீங்க, நமக்கு என்ன? ஸ்ட்ரெயிட்டா போவோம். டிரைவர் குறை கூட ஸ்பீடு போ. இந்த வண்டியில எவ்வளவுதான் ஸ்பீடு? ஸ்பீடு பத்தாதியா, வேகமா போ. வேகமா போகணும்னா பிளேன்ல போக வேண்டியதானே? வண்டியில வந்து ஏன் ஏறினீங்க? சாவு கிராக்கி. இப்ப எப்படி போகணும்? எங்களுக்கே தெரியலையா, எப்படி வேணாலும் போ. உங்களுக்கே தெரியலையா? ஒருவேளை பைத்தியமா? நமக்கு என்ன, பணம் வந்தா சரி. எல்லா இடமும் சுத்தியாச்சு, கொச்சின்ல ஒரு இடம் பாக்கி இல்ல. எந்த இடத்துக்கு போகணும்னு கரெக்டா சொல்லுங்க. போனா போயிட்டே இருயா. கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. பட்டிடம் போனே பறையினர் கேட்கடா. யாரோட நாயின்னு சொன்ன? அப்படியே ஏத்தனா வெளியே வாடா. தடி பசங்க பணம் கொடுக்காம ஓடி போயிட்டாங்களே. யாரு பாணி? சார் நான் ஒரு தப்பு பண்ணல. யாரு பாணி? நான் தானே. என்ன தெரியலையா? தெரியாதனாலதான் கேக்குறேன். விசாலத்தோட மகனே. எந்த விசாலம்? என்ன மிஸ்டர்? இல்ல சார், அவர் சுய நினைவு இல்லாம இருக்கிறாரு. நான் நினைவு வர வைக்கிறேன். உங்க வீட்டு கிணத்துல தண்ணி இல்லாத போது நீதான் தண்ணி பாய்ச்சினியா? அது இல்லனே, பக்கெட் விழுந்து போச்சு. அதை நான் தானே எடுத்து கொடுத்தேன். பச்சை பக்கெட். அட விசாலத்தோட பையன். இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நினைவு வந்துருச்சு. மணி அண்ணே. மணி ரமணி என்னையும் கட்டிக்க சொல்றா. இல்ல இன்ஸ்பெக்டர் ஜாமீன் விட மாட்டாரு. நீ யாரு? ரமணி. அதான் யாருன்னு கேட்டேன். கிணத்துல இருந்து சொம்பு எடுத்து கொடுத்தேன்னு. Damn it. அந்த சிஐடிக்கு தான் உங்களை ஃபாலோ பண்றாங்கல்ல. நீங்க ஏன் அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க? அட நீங்க ஒண்ணு, நாங்க முன்னாடி போனா பின்னாடியே வரானுங்க. ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യും? ஓகே, இமிடியேட்டா நாம இந்த ஹோட்டலை காலி பண்ணி போயிட வேண்டியதான். உங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி அவன் என்ன பிடிக்கிறதுக்கு முன்னால நாம எங்கேயாவது இடம் மாறி போயிட வேண்டியதான். அதுக்கு முன்னால உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டானுங்கன்னு வை. எந்த காரணத்தை கொண்டு என் பேரை சொல்லக்கூடாது. ഞങ്ങളുടെ ഉയിര് പോയാലും പറയില്ല സാർ.